வெல்கம் டு வி ஷேர் சேனல். அறம்சார் எங்கள் பயிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. ஜூன் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு ரசிகர்களுக்கும் விளையாட்டு ஆர்வம் உள்ளவங்களுக்கும் பெரிய விருந்து இது படைச்சிட்டு இருக்குது. அப்படி என்ன விருந்து கொடுக்குறாங்க? உலக கோப்பை கால்பந்து ஆட்டம், மகளிருக்கான வேர்ல்டு கிரிக்கெட் T20 நடக்குது, விம்பிள்டன் வந்துருச்சு. இப்படி பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகள் உலகத்தை லெவலில் நடந்துக்கிட்டே இருக்கு. கடுமையான போட்டிகள். ஆமாம், எங்கள் வீட்டில் கூட பக்கத்தில் ஒரு சின்ன பையன் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். வெரி குட். சின்ன வயசில் அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவன் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கானே. அடாடா, என்ன சொல்கிறீங்க? இந்த பீடியாட்ரிக் ஒபிசிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் அவனுக்கு உடல் பருமன் அதிகமாகி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நல்ல விளையாட்டுல ஆர்வமாக விளையாடுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு எப்படி இந்த ஒபிசிட்டி எல்லாம் வந்தது? ஆமாம், அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் என்கரேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அவனுக்கு பிளே ஸ்டேஷன் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டேஷனா? ஆமாம், ரூம்குள்ளே போய் கதவை சாத்துனா வெளியிலே வர்றதில்லை. எப்போதுமே ஏதாவது விளையாட்டில் தான் இருக்கான் அவன். நான் நினச்சிட்டு இருக்கிற விளையாட்டு வேற, நீங்கள் சொல்கிற விளையாட்டு வேற. அப்போ நான் அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் மேன் சொன்னேன், விளையாட்டில் ஆர்வமாக இருக்கான்னு தான் சொன்னேன். அது சரி. இந்த காலத்தில் எல்லாரும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டுக்குள்ளாரையும் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறது விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான விளையாட்டு அது இல்லை. அப்போ விளையாட்டை சீரியஸாக எடுத்துக்கணுங்கிறீங்களா? நம்ம கொஞ்சம் விளையாட்டை சீரியஸாக பேசுவோம். சரி. உண்மையாக என்னன்னா, விளையாட்டு கற்றுத்தர விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள். பாடத்திட்டத்தில் ஸ்கூலில் கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, அறிவியல் சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அறிவை வளர்க்குமே ஒழிய மனதை வலிமைப்படுத்துமா அப்படிங்கிறது தெரியாது. ஸ்கூலில் இப்போல்லாம் சரியான மைதானங்கள் கிடையாது. அங்கே சரியாக பசங்க விளையாடுறதே இல்லை. ஆமாம், மேத்ஸ் டீச்சரு சயின்ஸ் டீச்சருக்கெல்லாம் அவங்களுடைய போர்ஷனை முடிக்க முடியலைன்னாக்கா அவங்க எந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த விளையாட்டு கிளாஸை தான் முதல்ல க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸில் தான் இவங்க பாடம் நடத்தணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி அந்த பிஇடி டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்னமோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற மாதிரி அவரை அந்த வேலைகளுக்கு பாவம் பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் மதிப்பெண் பற்றி தான் அவங்க பெருசாக கவலைப்படுறாங்களே ஒழிய பையன்களுடைய உண்மையான வளர்ச்சி ஏது அப்படின்னு தெரியாமலே இருக்கிறாங்க. சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொன்னா கொட்டேஷனாக தான் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொட்டேஷனாக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை, அந்த பழமொழியெல்லாம் செயல்படணும் அப்படின்னு சொன்னால், இது விளையாட்டு மைதானத்தில் பசங்க உடல் தகுதி பெறும்போது தான், அந்த மன வலிமை பெறும்போது தான், அவங்களுடைய ஆளுமை சிறக்கும் போது தான் இதெல்லாமே உண்மையாகும். முதல்ல ஸ்போர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதில் என்ன இருக்குது அதுக்குள்ள? ஸ்போர்ட்ஸில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், விதிகள் இல்லாமல், ரூல்ஸ் இல்லாமல் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? ஐயோ, மோசமாக போயிடும். ஒரு ரூல்ஸோட நீங்கள் டூ வீலர் ஓட்டிகிட்டு போகணுன்னாலும் ஒரு ரூல்ஸோடு தான் இருக்கணும். அதே மாதிரி விளையாட்டு மைதானத்தில் எல்லா கேமும் ரூல்ஸ் இல்லாத கேமே கிடையாது. ஆமாம், அதில் ப்ரையாரிட்டியும் கிடையாது, ப்ரிவிலேஜும் கிடையாது. எல்லாருமே சமம். எல்லாருமே சமம். அவங்களுக்கு ஒரு வரம்புக்குள் விளையாடணும். அவங்களுக்கு வரம்புக்குள்ளார தான் அவங்களுடைய திறமைகளை காட்டணும். அவங்களுடைய உடல் தகுதியோ அல்லது போராட்ட குணமோ எல்லாமே வெளிப்பட வேண்டிய இடம் எதுனா அந்த வரம்புக்குள்ளார இருக்கிற அந்த ஃபீல்டில் தான். விளையாட்டு அப்படிங்கும்போது அதில் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா அதில் என்ன நம்ம நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எப்படி வெற்றி தோல்விகளை அணுகிறது. இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சாதாரண விஷயத்தை கூட, பெரிய ஐஐடியில் படிக்கிறவங்க கூட தற்கொலை பண்ணிக்கிறான், சாதாரண சின்ன விஷயத்தை கூட. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டிவ் நேச்சர் இருந்ததுனாக்கா அவன் முதலே வெற்றி தோல்விகள், விழுப்புண்கள், அடிதடி இல்லை, விழுப்புண்கள் மற்றும் அந்த சிராய்ப்புகள் இந்த மாதிரிலாம் அவன் பார்த்துருப்பான். தோல்விகளை நிறைய பார்த்துருப்பான். உண்மையிலே நாம் விளையாட்டு மூலமாக கற்றுக்கிறது என்னன்னு சொன்னால், குழு மனப்பான்மை, ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருக்கிறது,
ஒரு குறிக்கோளை நோக்கி நம்மளுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி உபயோகித்து அந்த குறிக்கோளை அடையிறது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் வெற்றி தோல்விகள். நாம் நல்லா போராடிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தவங்களும் எப்படி போராடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆக நாம் நல்லா விளையாடுறோம், அவரும் நல்லா விளையாடுறாரு. ஆக ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய திறமையை மதிக்கிறதுக்கும் விளையாட்டு களம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி வெற்றி தோல்விகளை சரிசமமாக பார்க்கறதுக்கும். ஆமாம், ஆணவமும் வேணாம், இதுவும் வேண்டாம், என்ன தயக்கமும் வேண்டாம். ஆமாம், நம்ம வந்து தயங்க வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு மட்டும்தான் நம்ம போராட முடியும். வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை மட்டும்தான் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். அடுத்தவனுடைய திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த இடம் கற்றுக் கொடுக்குதுன்னா விளையாட்டு மைதானம் தான் கற்றுக் கொடுக்குது. ஆமாம், ஒரு நல்ல தோழமையை கூட விளையாட்டு மைதானத்தில் நம்ம கற்றுக்கிறோம். ஏன்னா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகும்போது இந்த இப்போ ஃபுட்பால் மாதிரி கேம்லாம் பார்த்தோம்னா நேரடியாக போய் ஒருத்தன் கோல் போட்டுற முடியாது. அது கொடுத்து பாஸ் பண்ணும், கிவ் அண்ட் டேக் பாலிசி, அது அங்கெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு பாடங்கள் தானே விளையாட்டால். நம்ம உலக கோப்பையில் வந்து ஒரே ஆள் இவரும் 9 கோல் அடிச்சிருக்கிறாரு, அவரும் 9 கோல் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் யாருக்கு கோல்டன் பூட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் யார் மூலமாக இன்னொருத்தர் அதிகமாக கோல் அடிச்சிருக்கிறாரு, யார் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, அசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, இதுக்கும் பாயிண்ட் கொடுத்து கோல்டன் பூட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு குழு மனப்பான்மையை வளர்க்கிற இடமா விளையாட்டு மைதானம் தான் இருக்குது. அப்போ உடல் தகுதிக்கு ஃபிட்னஸுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமாக இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உடல் தகுதி வேணும். ரெண்டாவது, அவங்க வந்து பயிற்சியின் பிரகாரம் அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறாங்க. பயிற்சி அப்படின்னு வரும்போது, அந்த எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாததான் நம்ம பல விஷயங்களை வந்து நம்மளால் பயன்பெற முடியாமல் போயிடுது. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நல்ல திறமை மிகுந்தவர்களோட போராட்ட களத்தில் நம்ம சமர் செய்கிறோம், போராடுறோம் அப்படின்னு சொன்னால் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெருமை மிக அனுபவம். அந்த அனுபவத்தை வந்து வேற எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது. வேடிக்கை பார்க்குறவங்க கூட நல்ல போராட்டம், நல்ல விளையாட்டு போட்டி இருந்ததுன்னு சொன்னால் தான் அதை வந்து அவங்க கண்டுகளிப்பாங்க. இது வந்து அவங்க விளையாடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்களுக்கும் இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஸ்போர்ட்ஸை பற்றிய கொஞ்சம் தவறான புரிதல்களும் இருக்குது. என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு கிரிக்கெட் தெரியும், அது தெரியும், இது தெரியும்ன்றாங்க. எல்லோரும் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு மேட்ச் பார்க்குறது. அதுவும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பழைய மேட்சை அதே டென்ஷனோட நகரத்தை கடிச்சிக்கிட்டு பார்க்குறானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி, அதாவது இவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள மற்ற இதுகளெல்லாம் அவங்க இழந்துடுறாங்க. என்னெல்லாம் அதனால் அவங்களுக்கு நிஜமாகவே ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் ஒரு விளையாட்டு வீரன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி. எதிர்வரும் தடைகள் எல்லாம் உடைச்சு தூள் கலப்பி அவனுடைய முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு மிகுந்த மன வலிமை உள்ளவனாக அவன் இருப்பான். அவன் வந்து ஒரு நிரந்தரமான போராளி. அவன் வந்து எதையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீனேஜ் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் இருந்துக்கிட்டு ரொம்ப பிஸியான தெருவில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஒரு இடம் இல்லை. ஒரு நகர குடியிருப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் இருக்குது, ஆனால் விளையாட்டுக்கு இடம் இல்லை. ஈவன் ஒரு கிராமப்புறத்தில் பார்த்தா கூட எத்தனையோ கிராமங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு விளையாட்டு தடலை வச்சுருக்கலாம். ஆனால் அதுக்கான இதுகள் இல்லை. இடங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கான மனசு இல்லை. ஆனால் சமீப காலமாக நம்மளுடைய அரசாங்கத்தோட அப்ரோச்சில் சில மாற்றங்கள் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி உடல் தகுதிக்கும் விளையாட்டுக்கும் பள்ளி நிலைமையிலையும் அல்லது கிராமங்களிலையும் ஒரு மாவட்டத்தோறும் எதையாவது முயற்சி பண்ணி நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல அப்ரோச் வந்திருக்கு. இது வந்து தொடர்றதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஆமாம், அது கண்டிப்பாக தொடரணும். நான் சொல்ல வந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஜிம் சொல்லிட்டு இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ஜிம் சொல்லிட்டு போகிறாங்க, செய்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு நிறைய சமயங்களில் டைமுக்கெல்லாம் போய் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால்
அந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் அந்த ஜிம் கற்றுக் கொடுக்குறவர் நிஜமாவே அவர் ப்ரொஃபஷனல் ட்ரெயினரா அப்படிங்கிறது தெரியலை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில இடங்களில் இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் போனதுனாலேயே உயிர் இழக்கிற அளவுக்கு, ஏன் நம்ம ஆக்டர் புனித் ராஜ்குமார் அவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் தான். ஆனா அவர் வந்து இறந்து போற நிலைமையில தான் இறந்து போயிட்டார். அது என்னன்னா ஜிம்லயே இறந்து போனார். ஏன் அப்படின்னா அவருடைய உடல் தகுதியை, அவர் வந்து ஷேப்பையும் அவருடைய ஃபிட்னஸ் ஒரு அழகா இருக்கணும் அப்படிதான் அவர் முயற்சி பண்ணார் ஒழிய, ஆனா உடல் தகுதியை உண்மையா உடல் தகுதியை அவர் தகுதிப்படுத்திக்கிட்டாரா அப்படிங்கிறது இல்லை. ஜிம்ல போறவங்க எல்லாம் ஷேப்புக்காகவும் அழகுக்காகவும் அது மாதிரி அழகுக்காக தான் அவங்க போறாங்களே ஒழிய, உண்மையான உடல் தகுதி வந்து மைதானத்துல தான் கிடைக்கும். இங்கே ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து அழகு, அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு திருப்திகரமா இருக்கலாம். ஆனா மைதானத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து மன வலிமையை உண்டாக்கும். சரி, நம்ம விஷார் சார்பா சில விஷயங்களை, அதாவது இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 1-2 விஷயங்களையாவது நம்ம பகிர்ந்துக்கிறது நல்லது இல்லையா? சொல்லலாம். முதல்ல ஸ்கூல் லெவல்லே சொல்லுங்களேன். ஸ்கூல் லெவலில் வந்து நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒரு பாடத்திட்டத்திலேயே ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு 100 மார்க் வைக்கணும். அவன் ஏதாவது ஒரு பாடத்தில் அவன் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறான், அந்த அளவுக்கு அவன் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறான், அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அவனுக்கு ஆரம்ப காலத்தில், அதாவது பள்ளி காலத்தில் அவனுக்கு அது ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா, இங்கே எப்போதுமே நம்ம எப்படி பழகிட்டோம்னா மார்க் அப்படின்னாக்கா உடனே அதுக்காக செய்கிறது அப்படிங்கிறது, அந்த அளவுலையாவது வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, நல்ல மைதானங்கள் இருக்கணும். நிறைய தனியார் பள்ளிகள்லாம் கூட அந்த பணம் வசூல் பண்ணுறதுல காட்டக்கூடிய ஆர்வத்தை விளையாட்டு அரங்கங்கள் வச்சுக்கிறதுல காட்டுறதில்லை, உபகரணங்கள் அதிகமாக இருக்கிறதில்ல. இதெல்லாம் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனைத்து கிராமங்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கிராம பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கோமே, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ விளையாட்டு திடல்களே அமைக்கலாம். விளையாட்டு திடல்கள் அமைச்சு அவங்க இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு அரங்கம் அமைச்சிருக்காங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து போற்றலாம், உருவாக்கலாம். வளர்ந்து வர ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இப்போ வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மார்க்கை வச்சு அந்த மார்க் மூலமா அவங்க ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அவங்க போறதுக்கு அட்மிஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்க மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பல நல்ல சலுகைகள், நல்ல ஊக்கப்படுத்துற விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா பேரண்ட்ஸ் மத்தியில் இந்த விஷயங்களில் இன்னும் அதிகமாக அவங்க ஈடுபடணும். ஆமாம், அவங்க குழந்தை வந்து 1 மணி நேரமாவது விளையாட்டில், அதாவது வெளியில் போய் விளையாடுறதுக்கு அவங்க அனுமதிக்கணும், அதை உற்சாகப்படுத்தணும், அதுக்கான வசதிகளை அவங்க செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. ரூமுக்குள்ளார விளையாடுற விளையாட்டை வந்து கட்டுப்படுத்துறது யார் கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் கட்டுப்படுத்த முடியும், அல்லது வீட்டில் தான் கட்டுப்படுத்த முடியும். அவன் பார்க்குறதுன்னு சொன்னால் பார்க்கட்டும், அரை மணி நேரத்துக்கு மேலே நீ இங்கே இருக்காத, நீ 1 மணி நேரம் விளையாண்டுட்டு வந்தால் தான் உனக்கு 10 நிமிஷம் இதை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் எல்லாம் போடலாம். ரூமுக்குள்ளே விளையாடுறதுன்னா சில சமயத்துக்கு செஸ்ஸு, கேரம்ஸு இதுக்கெல்லாம் இருக்குது. தனியாக உட்காந்துக்கிட்டு விளையாடுறதில்ல. இந்த மாதிரி விளையாட்டுகள் இதுக்குள்ளே விளையாடலாம். அது அவங்களுடைய அறிவை வந்து பெருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணலாம். ஆனால் வந்து அது ஒரு தனிமையை உட்காந்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்து அதிக நேரம் விளையாடுறது அவங்களுடைய பிரெயினை பாதிக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு விளையாட்டு வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை இதெல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்து நாம் மற்றவங்களோட பழகிறது எப்படி, நம்மளுடைய விஷயங்களை எப்படி திறமையாக வெளிப்படுத்துறது, ஒரு வரம்புக்கு உட்பட்டு எப்படி விளையாடுறது, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால் கற்றுக்க முடியுது. அதனால் வாழ்க்கை வந்து விளையாட்டு அல்ல, ஆனால் விளையாட்டு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. ரொம்ப அற்புதமாக சொல்லி முடிச்சிருக்கீங்க. அதுவும் இந்த சமயத்தில், அதாவது வருகின்ற ஜூலை 15 என்றாலே அது கல்வி திருநாள், கர்மவீரர் காமராஜரோட பிறந்த நாள். விளையாட்டு கல்விக்கு இன்னும் நம்ம விரிவான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்துடன் எங்களுடைய விஷேர் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம். நன்றி.